இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் பர்சனலாக தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன், அவர் எப்பவுமே வந்து ஒரு சேலஞ்ச் வாழ்க்கையில் வேணும். அதை தான் நான் எடுத்து பண்ணுவேன். அவரோட ஐபிஎஸ் கேரியர்லேருந்து, ஐஏஎம்லேருந்து, ஐபிஎஸ் கேரியர்லேருந்து, அதுக்கப்புறம் அரசியல்வாதியிலேருந்து, அது எப்பவுமே ஒரு சேலஞ்ச் இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கக்கூடியவர். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், போன வருஷம் அவர் லண்டனுக்கு போனார். பட் அதற்கு முன்னாடியே அந்த முடிவு எடுத்தார், ஐம் கோயிங் டு பார்ட்டிசிபேட் இன் அயன்மேன் சேலஞ்ச். எனக்கு அயன்மேனை பற்றி தெரியும். நான் சொன்னேன், அண்ணே உண்மையில தான் சொல்கிறீங்களா, அயன்மேன் சேலஞ்சு அதில் நிறைய பேர் செத்து போயிருக்கான். திமுக இளைஞரணி தலைவர் யாரு? உதயநிதி. ஆனால் தேசிய இளைஞரணி தலைவர், பாஜக இளைஞரணி தலைவர் 2வது 3வது நினைக்கிறேன், திரு தேஜஸ்வி சூர்யா அவர்கள் அயன்மேனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. வருஷம் அவர் பண்ணுறாரு. அது ஒரு ஹேபிட்டாக வச்சிருக்காரு. அப்போ யார் இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும்? ஒரு யூத் விங் லீடர்னா எப்படி இருக்கணும்? ஃபிட்டாக இருக்கணும். அவரை பார்த்தா இவன் யங்ஸ்டர், இவன் எங்கள் லீடர் அப்படின்னு சொல்றதுக்கு பெருமைப்படணும். அந்த மாதிரி ஆட்கள் தான் யூத் விங் லீடர்ஸ். அதுதான் திரு தேஜஸ்வி சூர்யா அவர்கள் பண்ணியிருக்காரு. அதுதான் திரு அண்ணாமலை அவர்கள் பண்ணியிருக்காரு. அவர் யூத் விங் லீடர்னாலும் இஸ் அ யங் லீடர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்கெல்லாம் இதை பண்ணும்போது பாரத பிரதமருக்கு ஒரு பெருமை இருக்கும்ல. இப்போ நாங்கள் படிக்கும் போதெல்லாம் எங்களுக்கு பெரிய ஸ்கூல் கிரவுண்ட் இருக்கு, கம்யூனிட்டி கிரவுண்ட்ஸ் இருக்கு. இப்போ எங்கே இருக்கு? கான்கிரீட் ஜங்கிளாக இருக்கு. எல்லா இடத்துலையும் எங்கே போய் விளையாடுவாங்க? எல்லாருக்கும் ஜிம் ஃபீஸ் கொடுத்து போக முடியுமா? கண்டிப்பாக மா சுப்பிரமணியன் அவர்கள் எல்லாம் பாராட்டணும். பட் நீங்கள் எதை செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க? திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒரு எலக்ட்ரிக் சைக்கிளா, அந்த சைக்கிளை வச்சுட்டு வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை ஓ, அந்த மாதிரி அதை ஓட்டுறதை நீங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் பார்ட்டிக்காரனே வந்துட்டு பெருசாக செலிப்ரேட் பண்ணுறது. நான் என்ன கேட்குறேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து ஒரு இளைஞரணி தலைவர், இதுக்கு முன்னாடி விளையாட்டுத்துறை தலைவர். அவர் எந்த விளையாட்டை வந்து அவர் விளையாண்டுருக்காரு? அவர் போய் விளையாடணும்ல. அவர் ஏதாவது ஒரு சேலஞ்சாக எடுக்கணும்ல. கண்ணகி நகர்லேருந்து நம்ம குழந்தை கார்த்திகா அவங்க வந்து கபடியில் வின் பண்ணாங்க. இது நிறைய பேர், இப்போ ஷாலின் மரியா லாரன்ஸு, அதுக்கப்புறம் நிறைய பேர் இதுக்கு குரல் கொடுத்த பிறகு தான் ஐ திங்க் ஒரு டைரக்டர் கூட அதை பற்றி பேசியிருந்தான்னு நினைக்கிறேன், பாரஞ்சித் அவர்கள். அவங்கெல்லாம் பேசுறதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை போய் பார்க்குறீங்க. எல்லாமே ஒரு மீடியாவுக்கு வேண்டி ஒரு நீஜர் ரியாக்ஷனாக பண்ணுறீங்க. ஒரு சிஸ்டத்தை நீங்கள் செட் பண்ண மாட்டேங்கிறீங்க. டேய் நீ இது பண்ணு, இந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணு, உனக்கு இந்த மாதிரி ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணணும். அரசியல் ரொம்ப முக்கியங்கிறது எப்படியாவது பவர் தக்க வைக்கிறது. அந்த பவரை தக்க வைக்கிறதுக்கு உண்டான வேலை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அதிமுக கண்டிப்பாக செய்ய வேண்டும். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர், அறிமுகம் தேவையில்லை, இருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு இன்டர்வியூ கொடுத்துருக்கனால இளைய பாரதோட நிறுவனரான நம்ம கார்த்திக் கோபன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் ஜாண்டி. வணக்கம் கௌதம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படின்னு இருக்கீங்க? ரொம்ப சௌக்கியமாக இருக்கு. நல்லா ஃபிட்டாக நல்லா நச்சுட்டு இருக்கீங்க இப்போ மற்றவங்க கம்பேர் பண்ணும்போது. நன்றி சார். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இங்கே நான் பப்ளிசிட்டி பண்ணது பத்தாதுன்னு கோவாவில் போய் பப்ளிசிட்டி பண்ணணுமா அண்ணாமலை அவர்கள்? அதாவதுங்க, இந்த கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி அப்படிம்பாங்க, அண்ணாமலைக்கு எதுக்கு பப்ளிசிட்டி? அவருக்கு பப்ளிசிட்டி எங்கே குறைச்சலாக இருக்குது? இங்கே கம்மியாக இருக்கனால மேபி அங்கே போயிருக்காரோ. சரி, நீங்கள் சொல்கிறபடியே வருவோம். அதாவது இங்கே கம்மியாக இருக்கிறதுனால கோவா போய் பப்ளிசிட்டி தேடுறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா. அதாவது இந்த கோவா அயன்மேன் கான்டெஸ்ட்டில் கலந்துட்டு தான் அவருக்கு பப்ளிசிட்டின்னு கிடையாதுங்க. அவர் கோவா போன உடனே அங்கே என்ன பண்ணுறாருன்னா கட்சி வேலையை பார்க்குறாரு. கட்சி இப்போ வந்து இந்த சார், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி விழிப்புணர்வு BLA 2க்கு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துக்கு போய் உடனே அங்கே கலந்துக்கிட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய கோவா ஸ்டேட் யூனிட் அவரை கூப்பிட்டு இன்றைக்கி திரு அண்ணாமலை அவர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃப்ளோரை கொடுத்து அதை பற்றி ட்வீட் ஆகி அதுவே ஒரு பெரிய நியூஸ் ஆச்சு. ஸோ ஒரு அரசியல்வாதிங்கிறவர் அரசியல் செய்து கொண்டிருக்கும் போது மற்ற பணிகளையும் செய்யணும். இப்போ இந்த ஒரு படத்தில் சூர்யா சொல்லுவார் பார்த்துருப்பீங்களா, அதாவது ஒரு போலீஸ்காரனுக்கு தனியாக விளையாடுறதுக்கு, தனியாக உடற்பயிற்சி பண்ணுறதுக்குலாம் நேரம் இருக்காது. எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் பண்ணிடணும். ஸோ இது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இது ஒரு விளம்பரத்துக்கு வேண்டி பண்ண விஷயம். கிடையவே கிடையாதுங்க. எல்லாரும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் அரசியல்வாதியாக இருங்க, டாக்டராக இருங்க, சயின்டிஸ்டாக இருங்க, என்ன வேணாமா இருங்க, டு சேலஞ்ச் யுவர் பாடி. உங்கள் உடலை அந்த புஷிங் த ஆன்வலப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். உங்கள் உடலை எவ்வளோ அதனால் பேர் பண்ண முடியும் அப்படிங்கிறத கான்ஸ்டண்ட்டாக டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் வயது ஆக ஆக நீங்கள் இளமையாகவும் இருப்பீங்க, ஃபிட்டாகவும் இருப்பீங்க, மக்களுக்கு பெட்டராக சேவை செய்வீங்க. ஸோ இது ஒரு விளம்பரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை நான் உங்ககிட்ட விட்டுறேன். அரசியல்வாதி பண்ணுறது எல்லாமே விளம்பரம் தாங்க. எல்லா அரசியல்வாதியும் இப்போ பாருங்கள், ஒரு நலத்திட்ட உதவியே பண்ணுவாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் அது விளம்பரம்னு பார்க்கலாம், ஆனால் இந்த விளம்பரம் அரசியலுக்கு தேவைன்னு பார்க்கலாம். ஸோ இதை நான் விளம்பரமாக பார்க்கல, இதை அவர் ஒரு பர்சனல் சேலஞ்சாக எடுத்து பண்ணுறாரு. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் 2 பேரும் இளைஞர்கள், இப்போ டெய்லி நீங்கள் எவ்வளோ தூரம் ஓடுறீங்கன்னு தெரியல. இப்போ கௌதம் வந்து காலையில் எழுந்துச்சு டெய்லி ஓடுற, அப்படி நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையே ஒரு ஓட்டமாக தான் இருக்குது. பட் நீங்கள் எல்லாம் ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்கள் மனசில் இருக்குது. அப்போ ஒரு அரசியல்வாதிங்கிறவர் ஹேஸ் டு லீட் பை எக்ஸாம்பிள்.
இப்போ திரு அண்ணாமலை அவர்களை கொஞ்சம் பர்சனலாக தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன், அவர் எப்பவுமே வந்துட்டு ஒரு சேலஞ்ச் வாழ்க்கையில் வேணும், அதை தான் நான் எடுத்து பண்ணுவேன். அவரோட ஐபிஎஸ் கேரியர்லேருந்து, ஐஏஎம்லேருந்து, ஐபிஎஸ் கேரியர்லேருந்து, அதுக்கப்புறம் அரசியல்வாதியிலேருந்து, அது எப்பவுமே ஒரு சேலஞ்ச் இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ அவர் என்ன ஃபீல் பண்ணார் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து என்னை ஃபிசிக்கலி சேலஞ்ச் பண்ணும். இது ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னார், நான் அயன்மேனில் கலந்துக்க போகிறேன் பிரதர் அப்படின்னு. எப்போ அவர் லண்டன் போகிறதுக்கு முன்னாடியே இந்த முடிவு எடுத்தார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், போன வருஷம் அவர் லண்டனுக்கு போனார். பட் அதற்கு முன்னாடியே அந்த முடிவு எடுத்தார், ஐம் கோயிங் டு பார்ட்டிசிபேட் இன் அயன்மேன் சேலஞ்சு. எனக்கு அயன்மேனை பற்றி தெரியும். நான் சொன்னேன், அண்ணே உண்மையிலே தான் சொல்கிறீங்களா, அயன்மேன் சேலஞ்சா? அதில் நிறைய பேர் செத்து போயிருக்கான், நிறைய பேர் மாரடைப்பு வந்து ஒரு மாதிரி ஆயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டஃப்பான ஒரு சேலஞ்ச் அது. காரணம் என்னென்னா 3 சர்க்கியூட்டு, கடலில் 1.9 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் நீந்தணும். அது முடிச்ச உடனே பைக்கிங், அதாவது சைக்கிளிங் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பேட்டரி வச்ச சைக்கிள் கிடையாதுங்க, ஒரிஜினல் சைக்கிளில் அடிக்கிற வெயிலில் நீங்கள் ஓட்டிகிட்டு போகணும். அது கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோமீட்டர்ஸ். அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் மேரத்தான் 21 கிலோமீட்டர் நீங்கள் ஓடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரூவலிங் ஒரு என்டையர் சர்க்கியூட்டை 8 மணி நேரம் 30 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும். அதுக்கப்புறம் முடிச்சா கவுண்டட் இல்லை. ஸோ இது முடிக்கிறதே ஒரு பெரிய சாதனை. அப்போ எனக்கு தெரியும் அது எவ்வளோ டஃப் அப்படின்னு. பட் அதற்கு வேண்டி அவர் ட்ரைனிங் பண்ணார். அதாவது அவரோட ஒரு டிப்பிக்கல் டேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மீட்டிங்கு, ட்ராவலு, ரொம்பவே கஷ்டமான. பாதி நேரம் அவர் வந்து திருமாவளவர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய நேரம் அவர் வந்து எங்கே சாப்பிடுவார், அதே மாதிரி இவரும் பண்ணுவார். கொஞ்சம் நட்ஸ் வச்சுருப்பாரு, அப்புறமா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பாரு. எதெல்லாம் ஹெல்த்தி டயட்டோ, டயட் ஃபாலோ பண்ணுறது ஈஸி கிடையாதுங்க. நமக்கு வந்து எல்லாம் இருக்கிறதே இந்த சாப்பிட்றதுக்கு வேண்டி தான். அந்த ஒரு ஏர்ஜை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கரெக்டான ஹெல்த்தியான டயட், காலையில் ஸ்விம்மிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவரோட வேலையை பார்ப்பார். அது இல்லாமல் சைக்கிளிங்கு, அப்புறமா இதுக்கு தேவையான அந்த ஓட்டம், இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணார் ஒரு 6 months டைமில். இது சாதாரண விஷயம் ஏன் கிடையாதுன்னா, அவரோட பொலிட்டிக்கல் ஸ்கெட்யூலை வச்சு அவர் மேலே இருக்கக்கூடிய மென்டல் ப்ரெஷர் அதெல்லாம் தாண்டி அதை பண்ணியிருக்காரு. ஸோ இதை வந்து நம்ம பாராட்டி ஆக வேண்டும். சும்மா எதிர்கட்சிக்காரங்களோ அவருக்கு வேண்டாதவர்கள் இந்த மாதிரி சொல்கிறது, நான் வந்து அதை அப்படி பார்க்கல. நீங்களும் அப்படி பார்க்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஒரு சஜஷன். இருந்தாலுமே என்ன, அதாவது பார்த்தோம்னா 800 பேர்த்துல 788வது இடம் அந்த மாதிரி வந்திருக்காரு. இவ்வளோ ஃபிட்டாக இருக்கிறவர் எதனால்? இதுக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி சில பெண்களுமே வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரிலாம் வருது. இதையும் நிறைய பேர் வச்சு ஏளனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்கள பார்த்தா வந்து என்ன சொல்கிறது, அதாவது ஒரு படத்தில் சொல்லுவாங்க, ஜெயிக்கிறவனையும் நம்பலாம், தோக்குறவனையும் நம்பலாம், ஆனால் வெயில சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு பல்ல குத்திக்கிட்டு என்னையா ஓடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பட் அவங்களையும் நான் ஏன் குத்தம் சொல்லலை அப்படின்னா, அது அவங்களோட வேலை. இது எப்பவுமே இந்த சமுதாயத்தில் இருந்துட்டு தான் இருக்கும். சமுதாயத்தில் குற்றம் சொல்கிறவங்க குற்றம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ இவர் என்ன ஒரு ப்ரொஃபஷனலி ட்ரெயின்ட் அத்லீட்டா? இவர் ஒரு அரசியல்வாதி. ஒரு அரசியல்வாதி ப்ரொஃபஷனல் அத்லீட்ஸ் மத்தியில் கலந்துக்கணும் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு பெண் அத்லீட் எடுத்துக்கோங்க, அவங்களோட நேஷனல் ரெக்கார்ட் 11 செகண்ட்ஸ் இருக்கலாம், 11 செகண்ட்ஸ் 11.2 செகண்ட்ஸ் இருக்கலாம் 100 மீட்டர் டேஷில். எல்லா ஆண்களாலும் அது மாதிரி ஓட முடியுமா? அவங்க கூட கம்ப்ளீட் பண்ணணும், இந்த ரேஸை நான் கம்ப்ளீட் பண்ணணும், இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. இதில் நீங்கள் அவர் ஒரு ப்ரொஃபஷனலாக கன்சிடர் பண்ண போறீங்க. ப்ரொஃபஷனல் அத்லீட் என்ன பண்ணுவாங்க, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும். நான் பல ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் விளையாண்டுருக்கேன், பாடி பில்டிங் பண்ணியிருக்கேன், நீங்களும் கூட வந்திருக்கீங்க, பார்த்துருக்கீங்க. அப்போ நம்மளோட என்டையர் டே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் எழுந்துலேருந்து தூங்குற வரைக்கும், தூங்கும்போது கூட கரெக்டான நேரத்தில் தூங்கணும், ஒரு 8 மணி நேரம் தூங்க வரணும். அதுக்கப்புறமா நம்ம மேக்ரோஸ் கரெக்டாக எடுக்கணும், மைக்ரோஸ் கரெக்டாக எடுக்கணும், ட்ரைனிங் கரெக்டாக பண்ணணும், வாட்டர் கட் பண்ணணும், இந்த மாதிரி பல விஷயங்களை ப்ரொஃபஷனலாக பண்ணணும். இவங்க அப்படி பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு திருநெல்வேலியில் கூட்டம் இருக்கும், அதே நாளைக்கு வந்து நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி சென்னையில் வந்து இங்கே கமலாலயத்தில் மீட்டிங் இருக்கும், அவுட் ஆஃப் ஸ்டேட் போக வேண்டியிருக்கும், தூக்கம் இருக்காது. ஸோ இதையெல்லாம் தாண்டி பண்ணுறது தான் இங்கே அச்சீவ்மெண்ட். அவர் எத்தனாவது பிளேஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது. அவர் ப்ரொஃபஷனல் ட்ரெயின்ட் அத்லீட்டாக இருந்து லாஸ்ட் வந்தீங்கன்னா நீங்கள் கிண்டல் பண்ணலாம். அவர் ஒரு அரசியல்வாதி, டிஸ்பைட் தட் இது பண்ணியிருக்காருங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இது ஏன் சொல்ல வரேன்னா, இந்த கிரிட்டிசிசம் அதெல்லாம் தள்ளி வைங்க. இளைஞர்களுக்கு, வேலை செய்கிறவங்களுக்கு, ஐடி துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு, நல்லா சம்பாதிக்கிறாங்க, தன்னை ஏதாவது சேலஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அண்ணாமலை பண்ணியிருக்காரு, தேஜஸ்வி சூர்யா பண்ணியிருக்காரு. நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, திமுக இளைஞரணி தலைவர் யார்? உதயநிதி. ஆனால் தேசிய இளைஞரணி தலைவர், பாஜக இளைஞரணி தலைவர் 2வது 3வது நினைக்கிறேன், திரு தேஜஸ்வி சூர்யா அவர்கள் அயன்மேனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. வருஷம் அவர் பண்ணுறாரு, அது ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்காரு. அப்போ யார் இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும்? இதெல்லாம் இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷன். இட் கிவ்ஸ் தம் ரீசன்ஸ் டு ஃபைட். நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்லுவோம், சார் இன்னைக்கு கால் வலிக்குது சார், இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டது கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, ஈவினிங் ட்ரைனிங் பண்ணுவேன். கிடையாது, எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் போய் ட்ரெயின் பண்ணணும்னா ட்ரெயின் பண்ணும்.
ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக தான் நான் பார்க்குறேனே தவிர இதில் நீங்கள் எத்தனாவது பொசிஷன் வந்திருக்கீங்கிறது அவர் ஒரு ப்ரொஃபஷனல் ஆத்லீட் கிடையாதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் நானும் கேட்குறேன்னா, பாரத பிரதமர் அவர்கள் வந்து அண்ணாமலை பாராட்டுற அளவுக்கு என்னென்ன பண்ணிட்டாரு? நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஆத்லீட் கூட கிடையாது, எதுக்காக பாராட்டணும்? அதனால தான் பாரத பிரதமர் பாராட்டியிருக்கார். அதாவதுங்க பாரத பிரதமர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிட் இந்தியா இனிஷியேட்டிவ்னு ஒன்று கொண்டு வரார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆகஸ்ட் 29 2019 அவர் ஒன்று கொண்டு வரார், ஃபிட் இந்தியா இனிஷியேட்டிவ் அப்படின்னு. இது ரொம்ப முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ்ங்க. ஏன் இனிஷியேட்டிவ் இது முக்கியம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா யூத் பாப்புலேஷன், அதாவது 15 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டெமோகிராஃபிக் ஸ்வீட் ஸ்பாட்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஒரு பாப்புலேஷன் ஜனத்தொகை வளர்ந்து கொண்டே இருக்கும்போது வயதானவர்கள் நிறைய இருந்து, குழந்தைகள் நிறைய இருந்து, இளைஞர்கள் கம்மியாக இருந்தாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய சுமையாயிடும். ஏன்னா ஒர்க்கிங் பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும், இனோவேட்டிங் பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும். ஆனால் நமக்கு என்னென்னா இப்போ யங் பாப்புலேஷன் நிறைய இருக்குது. சைனாக்கு அந்த ஸ்வீட் ஸ்பாட் கொஞ்ச நாள் இருந்தது, அதே மாதிரி நமக்கு இந்த ஒர்க்கிங் பாப்புலேஷன், யங் பாப்புலேஷன் நிறையா இருக்காங்க. இது நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கலாம், இல்லை பெரிய சுமையாக மாறலாம். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு முன்னாடி மயிலாடுதுறையில் சில யங்ஸ்டர்ஸ் பசங்க என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூல் வண்டியை நிப்பாட்டி கல் எடுத்து அடிச்சு விளையாண்டுட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு அவங்க மாவு கட்டு போட்டு மன்னிப்பு கேட்குறாங்கிறது வேற விஷயம். பட் யங்ஸ்டர்ஸோட மைண்ட் செட் அப்படி போயிடக்கூடாது. அவன் எல்லாமே ஏதாவது ஒரு விளையாட்டில் இருக்கணும். அது வாலிபாலாக இருக்கலாம், பேஸ்கெட் பாலாக இருக்கலாம், கபடியாக இருக்கலாம், ஹாக்கியாக இருக்கலாம், இல்லை வலுத்தூக்கும் போட்டியாக இருக்கலாம், பவர் லிஃப்டிங்காக இருக்கலாம். இன்னைக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் புதுசாக வருது. ஆர்ச்சரியில் ஒரு பெண்மணி நம்ம ஊரில், கையில்லாத பெண்மணி, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பெண்மணி, அவங்க ஃபோட்டோ தயவு செய்து போடுங்க, அவங்க நமக்கு வேண்டி மெடல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் இது. அப்போ தேசத்தோட பிரதமர் இந்த ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ண விரும்புகிறாரு அப்படின்னு அவர் ஆரம்பித்தார். ஸோ அந்த ஒரு இனிஷியேட்டிவில் எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் இனிஷியேட்டிவில் போகணும் அப்படிங்கிறது அவரோட ஒரு ஆசையாக இருந்தது. அந்த ஆசைக்கு ஏற்ப ஒரு அரசியல்வாதி, ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருந்தவர், எப்பவுமே பிஸியாக இருப்பாருங்க. அரசியல் இருக்கோ இல்லையோ அவருக்கு எல்லா இடத்துலேருந்தும் கால்ஸ், நீங்கள் ஸ்பீக்கராக வரணும், கெஸ்ட் ஸ்பீக்கராக வரணும், நீங்கள் யங்ஸ்டர்ஸை மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹைலி டிமாண்டட் நபர் பார்ட்டிக்குள்ளேருந்து இது பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பிஜேபியோட நேஷனல் பிரசிடென்ட் தேஜஸ்வி சூர்யா அவர்கள் இதை பண்ணியிருக்காரு. அவர் இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டு தானே. அவர் ஒரு யூத் விங் லீடர்னா எப்படி இருக்கணுங்க? ஃபிட்டாக இருக்கணும். அவரை பார்த்தா இவன் யங்ஸ்டர், இவன் எங்கள் லீடர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பெருமைப்படணும். அந்த மாதிரி ஆட்கள் தான் யூத் விங் லீடர்ஸ். அதுதான் திரு தேஜஸ்வி சூர்யா அவர்கள் பண்ணியிருக்காரு. அதுதான் திரு அண்ணாமலை அவர்கள் பண்ணியிருக்காரு. அவர் யூத் விங் லீடர்னாலும் ஹீஸ் அ யங் லீடர், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்கெல்லாம் இதை பண்ணும்போது பாரத பிரதமருக்கு ஒரு பெருமை இருக்கும்ல, என் கட்சிக்காரன் இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்கான், அது மட்டும் இல்லை ஒரு யங்ஸ்டர் பண்ணியிருக்கான். அப்போ பிரதமராகவும் சரி, பாரதிய ஜனதா கட்சியோட மூத்த தலைவராகவும் சரி, இது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இப்போ நீங்கள் என்னதான் நீங்கள் ஃபிட் இந்தியா அப்படின்னு சொன்னாலுமே தமிழகத்தை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாமே போதை கலாச்சாரத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை பார்க்க முடியாது. டெய்லி நியூஸில் இப்போ சொல்லும்போது கூட சொல்கிறீங்க காலை தூக்கி அடிச்சாங்க அப்படின்னு. இதுக்கு யார் மேலே காரணம்? அதாவது கண்டிப்பாக இதுக்கு வந்து ஆஸ் எ பொலிட்டிக்கலான ஒரு ப்ளேம் உங்களுக்கு வச்சிடலாம். இந்த திமுக அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனை இருக்குது. பட் இது சமூகமாக நாம் உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்கள நம்ம எப்படி என்கேஜ் பண்ண முடியும்? சார், இப்போ நாங்கள் படிக்கும் போதெல்லாம் எங்களுக்கு பெரிய ஸ்கூல் கிரவுண்ட் இருந்தது, கம்யூனிட்டி கிரவுண்ட்ஸ் இருந்தது. இப்போ எங்கே இருக்குது? கான்க்ரீட் ஜங்கிளாக இருக்குது. எல்லா இடத்துலையும் எங்கே போய் விளையாடுவாங்க? எல்லாருக்கும் ஜிம் ஃபீஸ் கொடுத்து போக முடியுமா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஒரு அரசாங்கமாக என்ன பண்ணணும்னா நிறைய ஃப்ரீ ஜிம்ஸ் ஓப்பன் பண்ணணும், கம்யூனிட்டி சென்டர்ஸ். அங்கே வந்து ஜிம்னா வெறும் வெயிட் லிஃப்டிங் மட்டும் கிடையாது, ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட், ஒரு வாலிபால் கோர்ட், ஒவ்வொரு ஒரு பெரிய கம்யூனிட்டியிலும் அது இருக்கணும். ஹவுசிங் போர்ட்ஸ் பக்கத்துலலாம் அது இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த யங் பிளட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எங்கேயாவது போய் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். அப்போ நீச்சல் குளங்கள் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள். நீச்சல் குளமே இருக்க மாட்டேங்குது. டெல்லி காமன்வெல்த் கேம்ஸ் நடக்கும்போது நிறைய ஃபாரின் அத்லீட்ஸ் வந்து நான் ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே போக மாட்டேன்னு சொன்னாங்க. பிஜன் ட்ராப்பிங்ஸ், அதாவது இந்த புறாவோட கழிவு அதுக்குள்ளே இருக்கிறதுனால போக மாட்டேன் அப்படின்னு. இப்போ காமன்வெல்த் கேம்ஸ், டெல்லி காமன்வெல்த் கேம்ஸ்லேயே அந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் அந்த நீச்சல் எங்கே போய் பழகுவாங்க? நீச்சல் மாதிரி ஒரு சிறந்த எக்ஸசைஸ் கிடையவே கிடையாது. இந்த அயன்மேன்லேயும் 1.9 கிலோமீட்டர் சீ ஸ்விம்மிங் வச்சுருக்காங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் நிறைய திறமை வாய்ந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு இல்லாதது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்குறேன். பல காரணங்கள் இருக்குது. அரசாங்கத்தோட கவனக்குறைவு. அரசாங்கம் வந்துட்டு பாருங்கள், உங்களுக்கு எந்த தெரியும், அந்த சாதிக்கெல்லாம் வந்துட்டு திமுகவில் ஒரு உறுப்பினராக இருந்திருக்காரு. அப்போ எல்லாருக்கும் இயல்பாக ஒரு கேள்வி வருது, நீங்கள் இதை கண்டும் காணாமல் விடுறதுனால தான் அது வருது அப்படின்னு. ஆனால் அதை எல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுக்கணும். அப்போ தான் வந்து இது குறையும் அப்படிங்கிறது என்னோட ஒரு
நம்பிக்கையாக இருக்குது. ஆனால் இவ்வளோ மாரத்தானை வந்து இவ்வளோ இப்போ சூப்பராக பேசுகிறீங்க, இந்த விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம மா சுப்பிரமணியன் அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காரு. ஆனால் எல்லாருமே அவர் கிரிட்டிசைஸ் பண்ணியே பேசுவீங்களே பாஜகவினர். இல்லைங்க, அது கிரிட்டிசைஸ்லாம் பண்ணல. யாராவது சொல்லியிருப்பாங்க, என்ன அங்கே பில்டிங் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை பார்த்து நில்பா லேப்பை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. பட் நான் அதெல்லாம் வந்து தவறுன்னு நான் சொல்வேன். கண்டிப்பாக மா சுப்பிரமணியன் அவர்கள் எல்லாம் பாராட்டணும். பட் நீங்கள் எதை செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க? திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒரு எலக்ட்ரிக் அந்த சைக்கிளை வச்சுட்டு வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை ஓ அந்த மாதிரி அதை ஓட்டுறதை நீங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் பார்ட்டிக்காரனே வந்துட்டு பெருசாக அதை செலிப்ரேட் பண்ணுறதில்ல. என்ன சொல்கிறேன், மா சுப்பிரமணியன் அவர்களை நாம் செலிப்ரேட் பண்ணுறதை விட திமுக காரங்க செலிப்ரேட் பண்ணணும். இந்த கலாச்சாரத்துக்கு நீங்கள் ஊக்குவிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு படம் வந்தால் போதும் குடும்பத்தோடு போய் உட்காந்துடுறீங்க. கூப்பிட்றாங்களோ இல்லை குடும்பத்தோட போய் உட்காந்து இந்த இட்டிஸ் பிரசாந்த் அவர்கள், அதுக்கப்புறம் ப்ளூ சட்டை மாறன் அவர்கள், அவங்களுக்கெல்லாம் காம்படிஷனாக நீங்கள் போய் படத்தை ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணிடுறீங்க. வேறு யாரும் ரிவ்யூ பண்ண முடியல, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஏதாவது இப்போ இந்த கண்ணகி நகர்லேருந்து நம்ம குழந்தை கார்த்திகா அவங்க வந்து கபடியில் வின் பண்ணாங்க. இது நிறைய பேர் இப்போ ஷாலின் மரியா லாரன்ஸு, அதுக்கப்புறம் நிறைய பேர் இதுக்கு குரல் கொடுத்த பிறகு தான் ஐ திங்க் ஒரு டைரக்டர் கூட அதை பற்றி பேசியிருந்தான்னு நினைக்கிறேன், பாரஞ்சித் அவர்கள். அவங்கெல்லாம் பேசுனதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை போய் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் போய் பார்க்கல. இதே ஹரியானாலலாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ரெஸ்லர்ஸு, எல்லா அத்லீட்ஸு அவங்கெல்லாம் வின் பண்ண உடனே கவர்மெண்ட் ஜாப், வின் பண்ண உடனே அவங்களுக்கு அதற்குண்டான ஊதியம். இங்கே வந்து தள்ள வேண்டியிருக்கு. நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம், விஷசாராயம் குடிச்சு சாவரவனுக்கு 10 லட்ச ரூபா கொண்டு போய் கொடுக்குறீங்க. ஆனால் நம்ம அத்லீட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ கார்த்திகாவை நீங்கள் ஹானர் பண்ணுறீங்க மீடியா அவுட்ரேஜ்னால. அதே மாதிரி திருவாரூர்லேருந்து ஒரு தம்பி இருந்திருக்கு. அப்படி அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? எத்தனை அத்லீட்ஸ் நீங்கள் நர்ச்சர் பண்ணுறீங்க? நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லா இருந்தால் கண்டிப்பாக பாராட்டுவோம். ஆனால் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா எல்லாமே ஒரு மீடியாவுக்கு வேண்டி ஒரு நீஜர் ரியாக்ஷனாக பண்ணுறீங்க. ஒரு சிஸ்டத்தை நீங்கள் செட் பண்ண மாட்டேங்கிறீங்க. டேய் நீ இது பண்ணு, இந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணு, உனக்கு இந்த மாதிரி ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணணும். இங்கெல்லாம் தான் கார்பரேட்டை உள்ளே கொண்டு வரணும். இப்போ டிஆர்பி ராஜா அவர்கள் பேசுகிறார், இவ்வளோ கோடி இன்வெஸ்ட்மெண்ட், அவ்வளோ கோடி இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் என்ன பண்ணணும்னா கார்பரேட்ஸ் கூட டைப் போடணும். பிபிபி இனிஷியேட்டிவ்ஸ், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இனிஷியேட்டிவ் போட்டு இந்த ஸ்போர்ட்டை நீ தத்தெடுத்துக்கோ, உன்னோட சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ்ல நீ தத்தெடுத்துக்கோ, இந்த ஸ்போர்ட்டை நீ நடத்து. எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு விளையாட்டு எப்போ நல்லா வளர ஆரம்பிக்கும்னா தாய் தந்தையருக்கும் அந்த விளையாட்டு வீரனுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும், இதனால நம்மளால சம்பாதிக்க முடியும், பொழைச்சிக்க முடியும் அப்படின்னு. அப்போ தான் திறமையை இன்னும் வளர்த்துப்பான். இன்னும் இல்லை ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு ரயில்வேஸில் நான் உட்காந்துட்டேன், இல்லை ஒரு பெரிய பிஎஸ்யூ ஐஓசிஎல்லையோ அதுலையோ வேலையை வாங்கிட்டு உட்காந்துட்டேன், அதுக்கப்புறம் அப்படியே இருப்பேன் அப்படின்னு இருக்க மாட்டான். ஏன்? கார்பரேட்டில் நல்லா வருது. இப்போ உதாரணத்துக்கு NBA எடுத்துக்கோங்க, நேஷனல் பேஸ்கெட் பால் அசோசியேஷன் இங்கே யூஎஸில். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹை ஸ்கூல் படிக்கும்போதே அங்கேருந்து டிராஃப்ட் பிளேயர்ஸ் எடுப்பாங்க, டிராஃப்ட் பண்ணி பிளேயர்ஸ் எடுப்பாங்க, அவங்களுக்கு பெரிய பேமெண்ட் கொடுப்பாங்க. அப்போ படிக்கிறதும் படிப்பாங்க, இவங்க பேஸ்கெட் பால்லையும் பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு பேமெண்ட் உறுதி, எல்லாம் படிக்கிறது எதுக்குங்க, நல்ல ஒரு ஐடி ஜாப் வேணும்னு தான் படிக்கிறாங்க. அப்போ கார்பரேட்ஸ் இதில் நல்லா கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ அதுக்கு போவாங்களா மாட்டாங்களா? இங்கெல்லாம் தான் கவர்மெண்ட் வந்து ஃபெசிலிட்டேஷன் பண்ணணும். அதெல்லாம் தான் மிஸ் ஆகுது. மா சுப்பிரமணியன் அவர்களை பாராட்டணும், கண்டிப்பாக பாராட்டணும். எனக்கு வந்து அவர் மேலே ஏன் மரியாதை இருக்குது அப்படின்னா இந்த வயசுலையும் அவர் அந்த 8 போட்டு ஓடுறாரு, எல்லாரையும் கூட்டு ஓடுறாரு, பக்கத்தில் என்னதான் எரிஞ்சிக்கிட்டு இருந்தாலும் அவர் பாட்டில் ஓடிக்கிட்டு இருக்காரு. என்னது இது மூமெண்ட்டாக இல்லை ஜாகிங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் வாழ்த்துறோம். ஆனால் அங்கே அவங்களே ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, பெருசாக அவங்களே தூக்கி கொண்டாடுறதில்ல. நான் என்ன கேட்குறேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து ஒரு இளைஞரை தலைவர், இதுக்கு முன்னாடி விளையாட்டுத்துறை தலைவர். அவர் எந்த விளையாட்டை வந்து அவர் விளையாண்டுருக்காரு? அவர் போய் விளையாடணும்ல, அவர் ஏதாவது ஒரு சேலஞ்சாக எடுக்கணும்ல. அதெல்லாம் தான் இங்கே பாஜகவோட கலாச்சாரம் டிஃப்ரெண்ட்டுங்க. அதனால தான் PM மோடி இன்னைக்கு இந்த ட்வீட் போனது ஏன் பெரிய விஷயமானு கேட்டீங்கன்னா அது கல்ச்சரல் ரெவல்யூஷன். இதை பார்த்து அடுத்த அயன்மேனில் பாருங்க எத்தனை பேர் கலந்துக்கிறாங்கன்னு பாருங்க, எத்தனை இளைஞர்கள் உள்ளே போவாங்கன்னு பாருங்க. ஸோ அதெல்லாம் தான் சார் அச்சீவ்மெண்ட். யூ ஹேவ் டு செட் அ ட்ரெண்ட், த பாசிட்டிவ் ட்ரெண்ட். அதுதான் இங்கே முக்கியம். மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு அகேன்ஸ்டாக நமக்கு எதுவுமே கிடையாது. ஓகேண்ணே. அடுத்தது பார்த்தோம்னா அரசியல் ரீதியாக பார்த்தோம்னா நம்ம OPS அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், அப்புறம் இப்போ புதுசாக செங்கோட்டையன் அவர்கள், இவங்க எல்லாம் வந்து அதிமுகவில் மிகப்பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி இருந்து அண்ணாமலை அவர்கள் தான் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி ஒரு வாதம் வருகிறது. எப்படி பார்க்குறீங்க? சரிங்க, நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்களாம் அரசியலில் கூர்ந்து கவனிக்கக்கூடிய நபர்கள். இப்போ OPSோட அரசியல் அனுபவம் என்ன? எத்தனை தடவை சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்காரு? 2 தடவை. டிடிவி அவர்களோட அரசியல் அனுபவம் என்ன? எத்தனை வருஷம் அவர் அரசியல் இருந்திருக்காரு? ஒரு 30 வருஷம் இருந்திருப்பாரா? எனக்கு தெரிஞ்ச 87லேருந்து அவர் வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரா? செங்கோட்டையன் எவ்வளோ மூத்த அரசியல்வாதி நீங்கள் சொல்லுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆகச்சிறந்த மூத்த அரசியல்வாதிகள் பலர், அவரும் ஒன்று. அவரோட கருத்துக்கள் என்ன, அது நம்ம அக்ரி பண்ணுறோமா டிஸ்அக்ரி பண்ணுறோமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து 2வது விஷயம். ஆனால் மேட்ரு என்ன அப்படின்னா இவங்கெல்லாம் மூத்த அரசியல்வாதிகள்.
அப்போ அவ்வளோ பெரிய அரசியல்வாதிகளை ஒரு 40 வயசு அண்ணாமலை அவர்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னா அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவர் பண்ணுறாரா இல்லையாங்கிற செகண்ட் விஷயம். ஆனால் அப்படி பண்ணுறாருன்னா அப்போ அவர் பெரிய ஒரு அரசியல் ஆளுமை அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இதை நான் யார்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு கருத்தை பரிமாறக்கூடிய நபர்கள்ட்ட கேட்குறேன். அவ்வளோ பெருசாக நீங்கள் பார்க்குறீங்க, நீங்களா அவரை ப்ரமோட் பண்ணுறீங்க? அப்படி நடக்குதான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் இல்லை. நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எப்பவுமே ஆளும் கட்சி இல்லாத, இப்போ திமுகனா அது இப்போ தெரியாது, ஜனவரிக்கு அப்புறம் தான் அந்த கூட்டணியில் பிரச்சனை வரும். இன்னைக்கு அதை பற்றி சில பேச்சுக்கள்லாம் அடிபட்டுருக்கு. ஆனால் எதிர்கட்சிக்குள்ள சலசலப்பு சீக்கிரமாக உருவாகும். இந்த கூட்டணி முடிவாகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூட இயல்பான ஒரு சலசலப்பு. எவ்ரிபடி ஹேஸ் அ பார்கெனிங் சிப்புங்க. எவ்ரிபடி இந்த நேரத்தில் தான் அவங்க விளையாடுவாங்க. எனக்கு சீட்டுக்காக இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்களுக்காக இருந்தாலும் சரி, இல்லை கண்ட்ரோல் ஓவர் த பார்ட்டியாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் பண்ணக்கூடிய நேரம் இதுதான். ஸோ அதை தான் இந்த தலைவர்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி அதிமுகவில் இருந்தால் இப்போ பண்ணுறாங்க. செங்கோட்டையன் அவர்கள் இருந்தார். ஆனால் அவர் அப்போ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இருந்தே, இந்த ஜனவரியிலிருந்தே அவர் அந்த அதிருப்தியை ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அவர் வெளிப்படுத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கார். அப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் ரீதியாக நடக்கக்கூடிய நகர்வுகள் தான் இது இயல்பாக எல்லா இடத்துலையும் நடக்கும். இதை திரு இபிஎஸ் அவர்கள் சரியாக கையாளுறாரா அப்படிங்கிறதெல்லாம் பல பேரோட கேள்வியாக இருக்கும். இபிஎஸ் அவர்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவரோட கட்சியை தக்க வைக்கிறது தான். நீங்கள் அரசியலில் ஜெயிக்கிறது, எலெக்ஷனில் ஜெயிக்கிறதெல்லாம் ரெண்டாவது. அதுக்கு முதல்ல கட்சி வேணும். அப்போ கட்சிக்குள்ளே இவங்கெல்லாம் வந்தால் கட்சி மேலே இவருக்கு இருக்கக்கூடிய கண்ட்ரோலை டைல்யூட் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியாக இருக்கும் அப்படின்னு இயல்பாக ஒரு ஐயம் எல்லாருக்கும் இருக்கக்கூடியது தான். அதுதான் இபிஎஸ் அவர்கள். ஸோ அவரோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து இதை அப்படி பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இன்னொன்றும் இருக்குது. அரசியல் ரொம்ப முக்கியங்கிறது எப்படியாவது பவர் தக்க வைக்கிறது. அந்த பவரை தக்க வைக்கிறதுக்கு உண்டான வேலை இருக்குது பார்த்தீங்களா, அதை அதிமுக கண்டிப்பாக செய்ய வேண்டும். அது கண்டிப்பாக இபிஎஸ் அவர்கள் செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இத்தனை வருஷம் அரசியல் பார்த்துட்டாரு. இந்த எலெக்ஷன் எவ்வளோ க்ரூஷியல் அவருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இவங்களையெல்லாம் எப்படி அகாமடேட் பண்ணி, பவரை எப்படி கேப்சர் பண்ணி, அதுக்கப்புறமா விஷயங்களை இன்டர்னல் கண்ட்ரோலை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, இதெல்லாம் தான் அவருக்கு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்க போகுது. ஸோ இதை இவர் எப்படி பண்ண போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. பட் இதெல்லாம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஹம்பிள் ஒப்பீனியன். ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் யாத்திரை போயிருந்தாருன்னா, அதே மாதிரி திரு இப்போ நயினா நாகேந்திரன் அவர்கள் தமிழகம் தலைநிமிர தமிழன் பயணம் யாத்திரை போயிட்டு இருக்காருன்னா, புயல் பெஸ்ட்டா தென்றல் பெஸ்ட்டானா? அதாவதுங்க, நீங்கள் இப்போ உட்காந்துருக்கீங்க இந்த இடத்துல, ஏசியில் உட்காந்துருக்கீங்க. இந்த தென்றல் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஒரு நல்ல ஒரு குளுமையாக இருக்குல்ல. ஆனால் போன வாரம் ஃபுல்லாக லொக்குன்னு இரும்பிக்கிட்டு இருந்தேன். காரணம் என்ன? அதே தென்றல் தான். ஸோ தென்றலுக்கும் டெபிலிட்டேட்டிங் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அது எப்போ முடிச்சு விடணுமோ அப்போ முடிச்சு விடும். அட் த சேம் டைம் ஒரு சூதிங் எஃபெக்டும் இருக்கும். கொஞ்சம் நிதானமாக, கொஞ்சம் அரவணைப்போட கொண்டு போகக்கூடிய அந்த தோரணை தென்றலுக்கு இருக்கும். இப்போ உங்களோட கொஸ்டின் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இவங்க லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் அவ்வாறு இந்த நேரத்தில் அவருக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்பெசிஃபிக் அசைன்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை அவர் ரொம்ப சிறப்பாக செய்கிறாருன்னு என்னோட நம்பிக்கை. அவரோட மொத்த செயல்பாடு எப்படி இருக்குது, ஒரு ஜட்மெண்ட் கொடுங்கன்னா டூ ப்ரீமெச்சூர். இப்போ நான் கட்சிக்காரனாக இருந்து நான் சொன்னால் கூட அது ஒரு பயஸ்டாக தான் இருக்கும். இட்ஸ் ப்ரீமெச்சூர். இப்போ நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. அப்போ இந்த எலெக்ஷனில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்த்து தான் சொல்லணும். பட் அவரோட பாசிட்டிவ் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்சிக்குள்ளே நீங்கள் ஒரு தடவை அவரை மீட் பண்ணியிருந்தீங்கன்னா, எங்கேயாவது சந்திச்சிருந்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வாய்ப்பில் சந்திச்சிங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் பேரை 2வது தடவை சொல்லுவார். கௌதம் எப்படி இருக்கீங்க, உங்கள் பூத்து வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பார். ஸோ இப்போ அந்த கட்டமைப்பை சீர் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியில் அவர் போய்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு மீட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த யாத்திரை மெயினாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட கட்சிக்காரங்கள் எல்லாம், தன்னோட பூத் நிர்வாகிகள் எல்லாம், தன்னோட மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையுமே உற்சாகப்படுத்தி டு ஸ்ப்ரிங் தம் இன் டு ஆக்ஷன், அதற்குண்டான ஒரு மெயினான முயற்சியாக தான் இந்த யாத்திரை, திரு நயினா நாகேந்திரன் அவர்களோட யாத்திரை பார்க்கப்படுது. ஸோ அவர் ஒரு அவுட் அண்ட் அவுட் பார்ட்டி மேன். ஸோ அவரோட அதிமுகவில் இருக்கும்போது அவரோட அந்த ட்ரைனிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரைனிங்கும் சரி, பாஜகவில் அவர் உள்ள அதுக்கப்புறமா அவர் இதை அடாப்ட் பண்ணதுமே சரி, இது எல்லாமே அவரோட ஸ்கில் செட் எல்லாம் இந்த பார்ட்டி ஆர்கனைசேஷனுக்கு ஹெல்ப் ஆகும். அப்படிங்கிறனால தான் அவரை இந்த நேரத்தில், இந்த ஒரு கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு பல குழப்பங்கள் இருக்கும்போது அவர் எங்கே இந்த நேரத்தில் போட்டிருக்காரு. ஸோ இந்த நேரத்துக்கு இந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை அவர் பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. டெஃபினெட்லி எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு பயங்கர ப்ரெஸ் மீட்ஸ், பயங்கர பம்பாஸ்டிக் ஸ்பீச்சஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா அது அவரோட ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் கிடையாது. கட்சியில் ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்மளோட ஒரு நம்பிக்கை. ஸோ இதற்குண்டான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பாஜக நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மறுபடியும் நான் சொல்கிற மாதிரி இட்ஸ் ப்ரீமெச்சூர், இப்போ நம்ம சொல்ல முடியாது. பட்
அவர் பண்ண வேண்டிய விஷயங்களை அவர் கொடுத்துருக்கக்கூடிய ரோலை ரொம்ப சிறப்பாக செய்கிறார் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஓகே. அதே மாதிரி அண்ணாமலை அவர் நீங்கள் ப்ரெஸ் மீட் பற்றி பேசியிருந்தீங்க. எதுக்கு எடுத்தாலும் அண்ணாமலை அவர் ஏன் ப்ரெஸ் மீட்டு ஆட்களை பார்த்துட்டு உடனே சண்டைக்கு போயிடறாரு? என்ன பிரச்சனை அவருக்கு? இல்லைங்க, அதாவது நீங்கள் இந்த ஏஎன்ஐ ரிப்போர்ட்டர் கூட ஒரு பிரச்சனை, அதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை அவர்கள் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா இஸ் a வெரி ஒரு மெஷர்டு பர்சனாலிட்டியாக இருந்தால் கூட வெரி எமோஷனல் பர்சன். ஏன்னா அவருக்கு அரசியலுக்கு வந்தது காரணமே ஒரு எமோஷனல் விஷயம்தான். ஸோ அதனால் அந்த எமோஷனல் கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷனல் கண்டென்ட் அவர்கிட்ட. அதனால் அவரை வந்து நீங்கள் சும்மா சீண்டியெல்லாம் பார்க்க முடியாது. அதற்குண்டான வெளிப்பாடு உடனே இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க அரசியலில் டிப்ளமசி ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அதுக்கு பல விதிவிலக்கெல்லாம் இருக்குது. இவர் அந்த ஒரு டைப்பு தான். இவர் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் அரசியல்வாதியோட அந்த ஸ்டேட் ஜாக்கெட்டுக்குள்ளே ஃபிட் ஆக மாட்டார். ஸோ ஹேவிங் செட் தேட், நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட ரைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக உங்களோட ரைட்ஸு என் மூக்கோட இந்த பாயிண்ட் வரைக்கும் தான். என் மூக்கை நீங்கள் தொட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்துட்டு என்னோட ப்ரைவேசியை நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க. ஸோ மீடியாவுக்கு தான் வந்து இந்த உரிமையை நம்ம கொடுத்துருக்கோம். என்ன உரிமைனா செல்ஃப் ரெகுலேஷன். மற்றதெல்லாம் ஒரு ரெகுலேஷன் இருக்குது, ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்குது. மீடியா 4th பில்லர் மட்டும் தான் செல்ஃப் ரெகுலேஷன். நீங்கள் பண்ணிக்கோங்க, உங்களை நாங்கள் கண்ட்ரோல் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவு எடுத்துருந்தோம். ஸோ அந்த செல்ஃப் ரெகுலேஷன் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மீடியா எப்பவுமே ஒரு ஹை கிரவுண்டில் இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஒரு பெண்மணியை பார்த்து உங்கள் உடல் எடை என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அதை அவர் ஜஸ்டிஃபையும் பண்ணுறார் ஒரு இடத்துல பார்த்து. இதெல்லாம் எக்காரணத்தை கொண்டு நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. என்ன பெண்ணியம் பேசுகிறீங்க, அப்புறம் என்ன முற்போக்கு நீங்கள் பேசுகிறீங்க, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயங்கள். அந்த மாதிரி மீடியாவும் அந்த லைனை கிராஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஆணித்தரமாக நம்பக்கூடிய ஒரு ஆள். உங்களுக்கு உங்களோட பதில் தேவையா, கேள்வி கேட்குற வரைக்கும் தான் உங்ககிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி சார் இந்த வடிவேல் அவர்கள் சொல்லுவார் பார்த்தீங்களா, என்னடா அது மைக்கு கவர் உள்ளே போயிடுச்சு, அதை மட்டும் கொடுங்க. அந்த லெவலுக்கு நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா தமிழ்நாடு மீடியாங்கிறது தமிழக பத்திரிகை துறையில் பல ஜாம்பவான்கள் இருந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஆர்எஸ்பி மீடியான்னு அது ஒரு பேர் வாங்கிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுங்கிறது என்னோட நம்பிக்கை. அட் த சேம் டைம் திரு அண்ணாமலை அவர்களும் இங்கே கொஞ்சம் அவர் வந்து ஷூட் அப் ஆகிட்டாருன்னா கண்டிப்பாக ஆகிட்டார். அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். பட் இந்த ஒரு போக்கை கைவிட்டால் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காதுங்கிறது என்னோட ஒரு ஹானஸ்ட் ஒப்பீனியன். ஆனால் உங்கள் அற்புதமான கருத்தில் இளையபரோட நேரில் பல நாட்கள் கழித்து பகிர்ந்ததற்கு மிக்க நன்றிங்க. அதாவது பல நாட்கள்னு குத்துறாங்க பார்த்தீங்களா. ஸோ நேர்களுக்கு எங்களோட நன்றியை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்த டீமுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். பிகாஸ் சிறப்பாக செயல்பட்டு கிட்டத்தட்ட 9 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதற்கெல்லாம் மெயினான காரணம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டீமோட எஃபர்ட்டு. ஸோ என்டையர் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டு. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் என்றைக்கும் நீங்கள் கூட நடந்திருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரில் த்ரைவ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ டிஸ்பைட் தட் நம்ம நல்லா பண்ணுறோன்னா கடவுளோட அருள், உங்களோட ஆதரவு, பசங்களோட எஃபர்ட். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், உங்களுக்கு நன்றிகள். ஜெயஹிந்த்.